நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்டசபையில் 2012-2013 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டதை பற்றி காண இருக்கிறோம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை உண்டாக்குதல், பெற்ற பொருள்களை சேர்த்தல், சேர்த்தவற்றை காத்தல், பகிர்ந்து கொடுத்தல் ஆகியவற்றை சிறப்பாக செய்வதே உயர்ந்த அரசாகும். 2012-2013 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை அளித்தல். மாண்பு நிதியமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணக்கம். தொலைநோக்கு திட்டம் 2023 தற்போதுள்ள பொருளாதார சூழலில் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே மிகுந்த வளம் செழிக்கும் முன்னணி மாநிலமாக மாற்றிட தொலைநோக்கும் குறிப்பிட்ட இலக்கை நோக்கமாக கொண்டு செயல்படும் வழிமுறையும் அரசிற்கு தேவைப்படுகின்றன. அடுத்த 2 5 திட்ட கால வரம்பை கருத்தில் கொண்டு 2023 ஆண்டு இறுதியில் மாநிலம் எய்த வேண்டிய தெளிவான இலக்குகளை வகுத்து தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 தீட்டியுள்ளார்கள். 10 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய இந்த தொலைநோக்கு திட்டத்தை 22/3/2012 அன்று வெளியிட்டார்கள். அடுத்த 10 ஆண்டுகளில் மாநிலத்தின் தனிநபர் வருவாயை 6 மடங்கு உயர்த்தவும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியின் மூலமாக மாநிலத்தை வறுமையற்ற மாநிலமாக மாற்றவும் இத்தொலைநோக்கு திட்டம் வழிவகுக்கின்றது. மேலும் அனைத்து முக்கிய துறைகளிலும் நாட்டிலேயே மிகச்சிறந்த கட்டமைப்புகளை கொண்டுள்ளதாகவும், மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளில் முதன்மை மாநிலமாகவும் நமது மாநிலத்தை உயர்த்துவதை இத்திட்டம் குறிக்கோளாக கொண்டுள்ளது. இந்த உயரிய இலக்குகளை அடைவதற்கான தெளிவான திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வை வரையறுத்துள்ளது. நமது மாநில பொருளாதாரத்தில் உற்பத்தி துறையின் பங்கினை அதிகரித்தல், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையை மேலும் எழுச்சி பெறச் செய்தல், திறன்களை மேம்படுத்துதல், வேளாண் உற்பத்தி திறனை அதிகரித்தல், தமிழ்நாட்டை இந்தியாவின் அறிவுசார் தலைநகரமாகவும் புதுமைகளை படைக்கும் மையமாகவும் முன்னிலைப்படுத்துதல் ஆகியன இத்திட்டங்களுள் அடங்கும். பொருளாதாரத்தை வேகமாக வளர்ச்சியடைய செய்யவும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தவும் 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முக்கிய கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு தேவை என இத்தொலைநோக்கு திட்டம் கணக்கிட்டுள்ளது. இந்த கொள்கை இலக்குகளை கருத்தில் கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உறுதியளித்தவாறு இந்த புதிய திட்டங்களை தொடங்கி செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியத்தை விரைவில் அமைப்பதற்கான சட்டம் இயற்றப்படும். தொடக்கமாக தமிழ்நாடு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதிக்காக 1000 கோடி ரூபாய் இந்த 2012-13 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொலைநோக்கு திட்டம் 2023 வகுக்கப்பட்டுள்ள இலக்குகளை எய்துவதற்கு நாம் பயணிக்க உள்ள பாதையில் இது நல்லதொரு தொடக்கமாக அமையும் என நான் உறுதியாக நம்புகிறேன். பொருளாதார மேம்பாடு 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின், அதாவது 2007-2011 முதல் 4 ஆண்டுகளில் தேசிய சராசரி வளர்ச்சி வீதம் 8.15% இருந்த நிலையில் நமது மாநில பொருளாதார வளர்ச்சி 8.05% அளவிலேயே இருந்தது. முன் மதிப்பீடுகளின்படி இந்த ஆண்டு மாநில பொருளாதார வளர்ச்சி 9.39% இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. நமது வளர்ச்சி பெரும்பாலும் சேவைத்துறை மூலமாகவே உள்ளது. 2011-12 ஆண்டில் மாநிலத்தின் முதன்மைத்துறை
மற்றும் உற்பத்தித்துறை ஆகியவற்றின் வளர்ச்சி முறையே 2.63%, 7.12% என்ற அளவில் மட்டுமே இருக்கும் என்பதால் இத்துறைகளுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்வதும் முதலீடுகளை உயர்த்த வேண்டியதும் அவசியமாகிறது. பொருளாதாரத்தில் நமது நாட்டில் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்கி வரும்போதும் 2010-11 ஆண்டில் நிலையான விலை அளவுகளின்படியான தனிநபர் வருமானம் 58,177 ரூபாய் என்ற அளவிலேயே உள்ளது. 2023 தொலைநோக்கு திட்டத்தில் நமது மாநிலத்தின் சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் 2 இலக்க அளவிலும் தேசிய சராசரி வளர்ச்சியை விட 2% கூடுதலாகவும் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து அத்தகைய வேகமான பொருளாதார வளர்ச்சியின் மூலம் நமது மாநிலத்தின் தனிநபர் வருமானத்தை 2023 ஆண்டிற்குள் உயர் நடுத்தர வருவாய் நாடுகளின் அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார்கள். இந்த இலக்கை அடைய அயராது பாடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கிய வளர்ச்சி குறியீடுகளில் நமது மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை அரசு உணர்ந்துள்ளது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக சுகாதாரம், கல்வி, தனிநபர் வருமானம், வறுமை, பாலினம் தொடர்பான குறியீடுகள், வேலைவாய்ப்பு ஆகிய வளர்ச்சி குறியீடுகளின் அடிப்படையில் 100 பின்தங்கிய வட்டாரங்களும் பின்தங்கிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளும் கண்டறியப்படும். இவ்வாறு கண்டறியப்பட்ட பகுதிகளில் மேற்கூறிய குறைபாடுகளை போக்கிட மாநில சரிநிகர் வளர்ச்சி நிதி என்ற ஒரு சிறப்பு நிதியை உருவாக்கி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளும் சீரான வளர்ச்சிக்கான குறிப்பிட்ட இலக்குகளுடன் கூடிய திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்படும். இதன் தொடக்கமாக இத்திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் நிதி தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பின்தங்கிய பகுதிகளுக்கான உதவி நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான நிதிகளும் இந்த நோக்கத்திற்கென ஒருங்கிணைக்கப்படும். ஆண்டு திட்டம் 2012-13 ஆண்டு 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதல் ஆண்டாகும். 11ஆம் ஐந்தாண்டு திட்ட இலக்காக 85,344 கோடி ரூபாய் என்றிருந்த நிலையில் 12ஆம் ஐந்தாண்டு திட்ட இலக்காக 1.85 லட்சம் கோடி ரூபாய் என ஏற்கனவே நாங்கள் நிர்ணயித்திருந்தோம். இதை 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற இலட்சிய இலக்காக உயர்த்தி 2 லட்சம் கோடி ரூபாய் என்ற லட்சிய இலக்காக உயர்த்தி நிர்ணயிக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதனை எய்த திட்டப்பணிகளுக்கு மிக அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு தேவைப்படுவதை கருத்தில் கொண்டு 2011-12 ஆண்டு திட்ட அளவான 23,535 கோடி ரூபாய் என்ற நிலையிலிருந்து 2012-13 ஆண்டிற்கான திட்ட ஒதுக்கீடு 28,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னுரிமை துறைகளுக்கு தேவையான ஒதுக்கீடுகள் அளிக்கப்படுவதையும் ஆதிதிராவிடர் பழங்குடியின மக்கள் உரிய பங்கினை பெறுவதையும் இந்த ஆண்டு திட்டம் உறுதி செய்துள்ளது. வறுமை குறைப்பு. கிராமப்புற வறுமையை குறைத்திட இலக்கின் அடிப்படையிலான புதுமையான நடவடிக்கைகள் அவசியமானவை. 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட உலக வங்கி உதவியுடனான புதுவாழ்வு திட்டத்தை அரசு செம்மையாக செயல்படுத்தி வருகிறது. குடும்பத்தை அடிப்படையாக கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொடக்கத்தில் 16 மாவட்டங்களில் உள்ள 70 பின்தங்கிய வட்டாரங்களில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் தற்போது மேலும் 10 மாவட்டங்களில் உள்ள 50 வட்டாரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு 9.3 லட்சம் குடும்பங்களுக்கு பலனளிக்கும் வகையில் 950 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வரும் நிதியாண்டில் இத்திட்டம் 350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அலுவல் ஆய்வுக் குழு கூடி முடிவெடுத்தபடி மொத்தம் 28 நாட்கள் சபை நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெறும். இதில் பொது விவாதம் 5 நாட்கள், மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் 23 நாட்கள், ஆக 28 நாட்கள். பொது விவாதம் 28/3/2012 தொடங்கி 3/4/2012 வரை நடைபெறும். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் 23 நாட்கள்,
4/4/2012 முதல் 11/5/2012 வரை தொடர்ச்சியாக நடைபெறும். காலை 10 மணிக்கு தினந்தோறும் சபை நடவடிக்கைகள் தொடங்கப்பெறும். கேள்வி நேரம் தினமும் உண்டு. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிகவின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமிழக அரசின் நிதி நிலையை பற்றி இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதிமுக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்படும் நிதிநிலை அறிக்கை ஆண்டுதோறும் நடைபெறுகிற சம்பிரதாயம் ஆகிவிட்டதே தவிர மக்கள் தங்கள் சொந்த காலில் நிற்கும் வகையில் வாழ்க்கை தரத்தை உயர்த்த சரியான பொருளாதார கொள்கை பின்பற்றப்படவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக அரசின் 2012-2013 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் மாநிலத்திற்கு கிடைக்கும் வருவாயை விட செலவு குறையும் என்றும் 2376 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்க கூடுதல் வருவாயை திரட்ட சுமார் 1500 கோடி ரூபாய்க்கு வரிகள் அதிகரிக்கப்பட்டிருப்பது ஏன் என்பது புரியாத புதிராக உள்ளது என்று கேப்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். ஏற்கனவே பஸ் கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்காவது கட்டண சலுகை அளித்திருக்கலாம் என்று கேப்டன் கூறியுள்ளார். கூடுதல் நிதி உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லி பேருந்து கட்டண உயர்வை ஓரளவுக்காவது குறைக்காதது வருத்தமளிப்பதாக கேப்டன் தெரிவித்துள்ளார். யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பதைப் போல நிதிநிலை அறிக்கை முன்னே வந்துள்ளதாகவும் மின் கட்டண உயர்வு இதன் பின்னாலேயே வரக்கூடும் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சொத்து வரியை சீரமைப்பதற்கு சொத்து வரி வாரியம் ஒன்றினை அரசு உருவாக்கப் போவதாக வெளிவந்துள்ள அறிவிப்பால் சொத்து வரி அதிகரிக்கும் என்றும் மேலும் மறைமுக வரி விதிப்பு இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். சென்ற ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மேலும் கூடுதல் நிதி ஆதாரத்தோடு இந்த ஆண்டும் தொடர்கிறதே தவிர எந்த அளவுக்கு உண்மையிலேயே ஏழை எளிய மக்களுக்கு பயன்பட்டுள்ளன என்பது தெளிவாக்கப்படவில்லை என்று கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அறிக்கையை நாங்கள் கட்சியின் சார்பில் தருகிறோம். மேலிருந்த வாரியாக பார்க்கிற பொழுது வருவாய் செலவினத்தில் கூடுதலாகத்தான் இருக்கிறது நிதிநிலை அறிக்கையில். அதனால் 1500 கோடி ரூபாய்க்கு ஏன் வரி போட்டார்கள் என்று தெரியவில்லை. அது தேவையற்றது என்று கருதுகிறோம். இன்று அதாவது 26ஆம் தேதி பட்ஜெட் என்றால் 2 நாட்களுக்கு முன்பே 24ஆம் தேதியே நாளிதழ்களில் முதலமைச்சர் அறிவித்ததாக பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக காவல்துறையை அதிநவீனமாக்க 34 கோடி ரூபாய்க்கு முன்னோடி திட்டங்கள், போடியில் 94 கோடி ரூபாயில் புதிதாக அரசு பொறியியல் கல்லூரி என்பன போன்ற அறிவிப்புகளை முதலமைச்சரே அறிவித்துவிட்ட காரணத்தால் அவருக்கே இந்த நிதிநிலை அறிக்கை மீது நம்பிக்கை இல்லை என்று தெரிகிறது. அதேபோல எங்களுக்கும்